சர்வ பாவங்களையும் போக்கும் சனி பிரதோஷ வழிபாடு. பிரதோஷ வழிபாடு என்பது சிவ வழிபாட்டிற்குரிய மிக முக்கியமான வழிபாடாகும். ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை மற்றும் தேய்பிறை திரையோதசி தினமே பிரதோஷ தினமாகும். திரையோதசி திதி அன்று மாலை 4:30 முதல் 6 மணி வரையிலான காலத்தை பிரதோஷ காலம் என்கிறோம். அதுவே சனிக்கிழமைகளில் வரும் பிரதோஷம் மிகவும் விசேஷமானது. அதனால்தான் அதனை சனி மகா பிரதோஷம் என்று அழைக்கிறோம். பொதுவாக பிரதோஷ நாளில் விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் சிவபெருமானின் அருள் பரிபூரணமாக கிடைப்பதுடன் சகல காரியங்களில் வெற்றி கிடைக்கும் என்பது நம்பிக்கை. சனிக்கிழமை பிரதோஷ வேளையில் ஈசனை தரிசிப்பதால் சகல பாவங்களும் விலகி புண்ணியம் சேரும், சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும். இந்திரனுக்கு சமமான புகழும் செல்வாக்கும் கிடைக்கும். அன்றைய தினம் செய்யப்படும் தான தர்மங்கள் அளவற்ற பலனை கொடுக்கும் என்று புராணங்கள் தெரிவிக்கின்றன. அத்துடன் சனி பிரதோஷ நாளில் விரதமிருந்து வழிபட்டால் சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகி நன்மை கிடைக்கும் என்றும் புராணங்கள் கூறுகின்றன. கர்ம வினைகளுக்கு ஏற்ப 7.5 சனி, அர்த்தாசிரம சனி, கண்ட சனி, அஷ்டம சனி காலகட்டத்தில் பலன் கொடுத்து கொண்டிருக்கும் சனீஸ்வர பகவானின் கோபம் தணிந்து துன்பத்தை போக்க சனி பிரதோஷ வழிபாட்டை கடைபிடிக்க வேண்டும். பிரதோஷ விரத பூஜையை மாலை நேரத்தில் செய்வது மிகவும் நல்லது. சனி பிரதோஷம் சர்வ பாப விமோசனம் என்ற பழமொழி உண்டு. இந்த பிரதோஷ நாளில் சிவனாருக்கும் நந்தி தேவருக்கும் நடைபெறும் பூஜையில் கலந்து கொண்டு தரிசித்தால் சகல பாவங்களும் விலகி புண்ணியங்கள் அதிகரிக்கும். சனி பிரதோஷ நாளில் சிவ ஆலய தரிசனம் செய்தால் திருமண தடை நீங்கும், கடன் சுமை அகலும், மாணவ மாணவிகளுக்கு நினைவாற்றல் கூடும், படிக்கும் ஆர்வம் அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை. 24/5/2025 சனி பிரதோஷம் வருகிறது. அன்றைய தினம் பிரதோஷ வேளையில் ஆலயங்களில் சிவபெருமான், பார்வதி, நந்திதேவர் மற்றும் விநாயகரை வழிபடுவது சிறப்பு. சிவலிங்கத்திற்கு பால் மற்றும் தண்ணீரால் அபிஷேகம் செய்யலாம். நந்திக்கு அருகம்புல் மாலை சாற்றியும் சிவனுக்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்தும் வழிபடலாம்.